கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, திருமறை தியானம் இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்குகிற மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி ஐயா மும்பை பட்டணத்தில் மெத்தடிஸ்ட் திருச்சபையினுடைய போதகராய் பணியாற்றி இறைபணியை செய்தவர்கள். கடந்த 40 ஆண்டுகளாக இந்தியாவிலும் உலகத்தின் பல தேசங்களிலும் ஆண்டவருடைய அருள் வார்த்தையை வல்லமையாய் பிரசங்கித்து வருகிறார்கள். திருச்சபைகள், ஊழியர் நிறுவனங்கள், இன்னும் பல பகுதிகளிலே கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள். முழு வேதாமத்தை குறித்தான விளக்க உரையும் ஏறத்தாழ 125 புத்தகங்களும் கர்த்தர் அவர்களை கொண்டு எழுத வைத்திருக்கிறார். அவர்களுடைய எளிமையான பிரசங்கம், வல்லமை நிறைந்த கர்த்தருடைய வார்த்தை, ஆழமான கருத்துக்கள், வேதாகமத்தினுடைய ஆழமான விளக்க உரைகள் பலாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு மிகவும் பிரோஜனமாக, ரட்சிப்புக்கு ஏதுவாக கர்த்தர் அன்பு ஐயாவை பயன்படுத்தி வருகிறார். இப்பொழுதும் நமது கிராஸ் டிவியில் திருமறை தியானம் என்கிற நிகழ்ச்சியில் கர்த்தர் அவர்களை பயன்படுத்துகிறார். இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு சொல்லுங்க, நீங்களும் பாருங்க. கர்த்தர் அன்பு ஐயாவை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே மீண்டுமாக உங்களை காணுகையில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும் ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்த ஆண்டவரை துதிப்பதோடு எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளிலிருந்து நாம் செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்திலேயே நாம் நிற்கிறோம் சில வாரங்களாக. இன்றைக்கும் ஆண்டவர் சித்தமானால் ஒரு கடைசி செய்தியை இந்த அப்போஸ்தலர் 15 பார்த்துவிட்டு நாம் நகர்வோம். அப்போஸ்தலர் 15 எடுத்துக்கொள்ளுங்கள். சில வசனங்களை நான் வாசிக்கிறேன், தொடர்ந்து நாம் செய்திக்கு செல்லுவோம். அப்போஸ்தலர் 15 34 முதல் முடிய. ஆகிலும் சீலாவுக்கு அங்கே தரித்திருக்கிறது நலமாய் கண்டது. பவுலும் பர்னபாவும் அந்தியோகிலே சஞ்சரித்து வேறு அநேகரோடும் கூட கர்த்தருடைய வசனத்தை உபதேசித்து பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்கள். சில நாளைக்கு பின்பு பவுல் பர்னபாவை நோக்கி, நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிவித்திருக்கிற சகல பட்டணங்களிலும் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் வாரும் என்றார். பவுலும் பர்னபாவும் தங்களுடைய முதல் மிஷனரி ஊழியத்தை நிறைவேற்றி முடித்தார்கள். ஏறக்குறைய 10 பட்டணங்களுக்கு அவர்கள் சென்றார்கள் என்று சொல்லி நம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். 10 பட்டணங்களிலே முதல் மிஷனரி ஊழியத்தை செய்து முடித்தார்கள். முதல் மிஷனரி பயணத்திலே யோவான் மார்க் என்பவனை அவர்கள் சேர்த்து கொண்டார்கள் என்று சொல்லி நவேதத்திலே வாசிக்கிறோம். யார் இந்த யோவான் மார்க்கு? அப்போஸ்தலர் 12 பாருங்கள். அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க் என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். இந்த யோவான் மார்க்கு, அவனுடைய தாயின் பெயர் மரியாள் என்று வாசிக்கிறோம். மரியாளின் மகன் இந்த யோவான் மார்க்கு. இவன் பர்னபாவுக்கு சொந்தக்காரன் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். கொலோசேர்களை நாம் பார்க்கும் பொழுது கொலோசேர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அவன் பர்னபாவுக்கு உறவினன் என்றும் பார்க்கிறோம். முதல் மிஷனரி பயணத்திலே மார்க்கவையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் சென்றார்கள். அதற்கு முக்கிய காரணம் பர்னபா எப்பவுமே ஊழியருக்கு உதவக்கூடிய ஒரு உள்ளம் படைத்த ஒரு மனுஷன். அவனை ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளக்கூடிய அளவிலே பர்னபா என்று பெயரிட்டிருந்தார்கள் அப்போஸ்தலர்கள். அப்படியாக பெயருக்கேற்ப உண்மை உத்தமாக பணியாற்றிய பர்னபா என்று அவனை குறித்து வேதத்தில் சில இடங்களிலே நாம் பார்க்கிறோம். ஆனால் முதல் மிஷனரி பயணத்திலே யோவான் மார்க்கு கூட சென்றானே, அவனால் அந்த ஊழியத்தில் நிலைத்திருக்க முடியவில்லை. அவனை ஆவியானவர் அழைக்கவில்லை, அவனை அந்தியோகிய சபை அனுப்பவில்லை. பர்னபாவை கூட்டிக் கொண்டு சென்றதாக பவுல் நிச்சயமாக சம்மதித்ததினாலே கூட சேர்ந்து சென்றதாக பார்க்கிறோம். ஆனால் ஊழியத்தின் உபத்திரவங்களை அவனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. புறஜாதிகளுடைய பொறாமை, யூத மக்களுடைய பிரச்சனைகள், அவர்கள் கொடுத்த பிரச்சனைகள், அவர்கள் நடத்திய போராட்டங்கள், அவர்களால் வந்த பாடுகள் சகிக்க முடியவில்லை. பர்னபா பவுலை அழைத்து வந்தான், ஊழியத்தில் அறிமுகப்படுத்தினான்.
அதே போல தன்னையும் பர்னபா அறிமுகப்படுத்துகிறான் என்று தான் எண்ணி யோவான் மார்க் ஊழியம் செய்தான். ஆனால் போக போக பார்த்தால் பவுலின் கை ஓங்கி இருக்கிறது. அவன் பெரிதாக வருகிறான். முதலாவதாக பவுல், இரண்டாவதாக பர்னபா என்றார் போல இடம்பெறுவதாக பார்க்கிறோம் ஊழியத்திலே. அது மட்டுமல்ல, ஒருவேளை ஊழியத்தில் உள்ள பல பிரச்சனைகள், சீதோஷ்ண நிலைமைகள், வீட்டில் சாப்பிட்ட சாப்பாடு கிடைக்கவில்லை, வருமானங்கள் இல்லை, எதிர்ப்புகள் அதிகம், இதையெல்லாம் பார்த்து தாங்க முடியவில்லை. தாயை பார்க்க வேண்டும், குடும்பத்தாரை பார்க்க வேண்டும், வீட்டுக்கு போக வேண்டும், போதிய வசதிகள் இல்லை. ஊரில் எத்தனை சட்டை போடுவான் ஒரு நாளைக்கு, அவ்வளவு தூரம் இப்பொழுது அவனுக்கு வஸ்திரங்கள் இல்லை. இதையெல்லாம் பார்த்து ஊருக்கு போய்விடுவோம் என்று சொல்லி நடையை கட்டிவிட்டான். சொல்லி கொண்டு போனானா சொல்லாமல் போனானா என்று தெரியவில்லை. எங்கே வாசிக்கிறோம்? அதே 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அதே 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே, பர்னபாவும் சவுலும் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு மார்க் என்னும் பெயர் கொண்ட யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேமை விட்டு திரும்பி வந்தார்கள். சரி, 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. பின்பு பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் பாப்போ பட்டணத்தை விட்டு கப்பல் ஏறி பம்பிலியாவில் இருக்கும் பெர்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். யோவான் அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி போனான். சொல்லி கொண்டு போனானா சொல்லாமல் கொள்ளாமல் போனானா என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இதை ஒரு பெரிய இஷ்யூவாக, இதை ஒரு பெரிய விஷயமாக பவுல் கருதி அந்த வேளையிலே அவன் பிரச்சனை கிளப்பவில்லை, கோபத்தை காட்டிக்கொள்ளவில்லை, வருத்தத்தை காட்டிக்கொள்ளவில்லை, அப்படியே அமைதியாக இருக்கிறார். இப்பொழுது 2வது மிஷனரி பயணம் அவர்களுக்கு ஆரம்பிக்கிறது. அதை குறித்து தான் 15ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்தோம். மீண்டும் வந்த ஒரு சில வசனங்கள். அப்போஸ்தலர் 15:36. சில நாளைக்கு பின்பு பவுல் பர்னபாவை நோக்கி, நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிவித்திருக்கிற சகல பட்டணங்களிலும் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் வாரும் என்றான். ஏறக்குறைய 10 பட்டணங்கள் என்று சொன்னேனே, 10 பட்டணங்களிலே நற்செய்தி அறிவித்திருக்கிறார்கள். ஆமாம், அவர்களெல்லாம் கிறிஸ்தவர்களாக மாறினார்களே, விசுவாசிகளாக திகழ்ந்தார்களே, அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க நீ பார்த்துட்டு வருவோம் என்று சொல்லி பர்னபாவை பவுல் அழைத்ததாக இந்த பகுதியிலே நான் வாசிக்கிறோம். 2வது மிஷனரி பயணம் ஆரம்பமாக போகிறது. எதற்காக இப்படி திரும்ப அவர்களையெல்லாம் போய் பார்க்க வேண்டும்? இன்னும் ஆண்டவரை அறியாத எத்தனையோ பட்டணங்கள், கிராமங்கள் உண்டே, ஏன் போன இடத்திற்கே போக வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்ப்பதற்காக, அவர்களிடத்தில் ஐக்கியம் கொண்டாடி அவர்களை மீண்டும் ஆண்டவருக்குள்ளாக, வசனத்திற்குள்ளாக உறுதிப்படுத்துவதற்காக, இன்னும் அவர்களுக்கு போதிப்பதற்காக, திடப்படுத்துவதற்காக, அவர்களை வேதத்திலே பயிற்றுவிப்பதற்காக, ஊழிய பயிற்சிகளை அவர்களுக்கு கொடுத்து, ஆங்காங்கே அவர்கள் இருக்கிறார்களே, ஆங்காங்கே அவர்களை ஊழியக்காரர்களாக மாற்றுவதற்காக, அவர்களுக்கு நிறைய ஆலோசனைகள் கொடுப்பதற்காக, முறைப்படி வேதத்தை கற்றுக் கொடுப்பதற்காக, சீஷர்களாக அவர்களை உருவாக்குவதற்காக, ஒருவேளை ஆங்காங்கே திருச்சபைகளை ஸ்தாபித்து ஆலயங்களை, ஆலய கூடாரங்களை கட்டி கொடுப்பதற்காக, இப்படி பல காரணங்களை முன்னிட்டு மீண்டும் போய் பார்ப்போம் என்று சொல்லி பவுல் பர்னபாவை அழைத்திருக்கிறான். அப்படி அழைக்கக்கூடிய நேரத்திலே பர்னபா என்ன சொல்கிறார்? 37ஆம் வசனம். அப்பொழுது பர்னபா என்பவன் மார்க் என்னும் பேர் கொண்ட யோவானை கூட அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றான். மார்க் நம்மளை விட்டுட்டு போயிட்டானே, மீண்டும் அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம், அவனை அழைத்து கொண்டு போவோம் என்று பர்னபா கேட்டுக்கொண்டதாக வேதத்திலே வாசிக்கிறோம். அங்கேதான் பிரச்சனை ஆரம்பிப்பதாக பார்க்கிறோம். அடுத்த வசனம். பவுலோ அவன் பம்பிலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோட கூட ஊழியத்திற்கு வராததினாலே அவனை அழைத்து கொண்டு போகக்கூடாது என்றான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். எதற்கு அழைத்து கொண்டு போகக்கூடாது என்று பவுல் சொல்கிறான்? அவனும் ஆறுதல் பெற்றவன் தானே, அவனும் ஆண்டவரால் பல தவணைகள் கொடுத்து அவருடைய சமூகத்திலே அழைக்கப்பட்டவன் தானே. ஒரு காலத்திலே சீஷர்களை சிறைபிடித்தான், சித்திரவதை பண்ணினான், சிறைச்சாலையில் அடைத்தான், சிறைச்சேதம் பண்ணினான், பல கொடுமைகளை செய்த பவுலை ஆண்டவர் மனம் திரும்ப வைத்து ஊழியத்திற்கு அழைத்தாரே, எத்தனையோ சந்தர்ப்பங்களை அவனுக்கு கொடுத்தாரே. அப்பேற்பட்ட பவுல் ஏன் முடியாது என்று சொல்கிறான்? ஏன் அழைத்து கொண்டு போகக்கூடாது என்று சொல்கிறான்? இதுதான் காரியம். என்ன காரியம்? அந்த யோவான் மார்க் என்பவன் ஒரு கெட்ட குமாரனை போல நம்மை விட்டு விட்டு அவன் போய்விட்டான். இப்பொழுது நாம் சுவிசேஷம் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம், ஆங்காங்கு ஊழியங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், நம்மை புறஜாதிகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அவருடைய கண்களில் நம்முடைய சாட்சிகள் சுத்தமாக இருக்க வேண்டும், ஆங்காங்கு சபைகள் ஸ்தாபிக்க போகிறோம், இதற்கெல்லாம் இடரலாக இடையூறாக இருக்கக்கூடாது என்று சொல்லி ஊழியத்தின் மேல் கரிசனை வைத்து இப்படி சாட்சி கட்ட ஒரு பையனை, இப்படி சாட்சி இல்லாத ஒரு மனுஷனை, இப்படி ஊழியத்திற்கு ஒத்து வராமல் ஒதுக்கி கொண்டவனை, மனம் திரும்பாத ஒருவனை, ஐயா நான் பண்ணினது மன்னிப்பு, மீண்டும் ஒருவரை எனக்கு சான்ஸ் கொடுங்க என்று கேட்காத ஒருவனை அழைத்து கொண்டு போவது தப்பு. ஊழியம் முக்கியம்.
இதுதான் பவுலுடைய வாதமாக இருக்கிறது. பர்னபா, ஊழியம் முக்கியம்தான், அதே வேளையிலே ஊழியனும் முக்கியம். இன்னொரு சான்ஸ் நாமே கொடுப்போமே, இன்னொரு தடவை அழைப்போமே. நான் எருசலேமில் இருந்தவன், லேவியனாக இருந்தவன், சீப்புரு தீவுக்கு ஓடி போனேனே, ஆண்டவர் என்னை மீண்டும் அழைத்து கொண்டு வரவில்லையா, ஊழியக்காரனாக மாற்றவில்லையா? எனக்கு சந்தர்ப்பம் கொடுத்தாரே, உமக்கு சந்தர்ப்பம் கொடுத்தாரே, நாம் அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுப்போமே. பவுலுடைய விவாதம் என்ன? ஊழியம் முக்கியம். பர்னபாவின் வாதம் என்ன? ஊழியக்காரனும் முக்கியம். ரெண்டு பேரும் சுயநலமாக சண்டை போடவில்லை. ரெண்டு பேருடைய வாதமோ விவாதமோ சுயநலமானது அல்ல. ஒருவன் ஊழியத்திற்காக நிற்கிறான், இன்னொருவன் ஊழியனுக்காக நிற்கிறான். இதுதான் காரணம். அவர்களுக்குள்ளே பிரச்சனை வந்தது என்று சொல்லி வேதத்தில் என்ன வாசிக்கிறோம். தொடர்ந்து என்ன? 39. இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் மூண்டபடியினால் அவர்கள் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்தார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்தார்கள். அவர்கள் கூடி வாழ்ந்ததே, அவர்கள் கூடி ஊழியம் செய்ததே தப்பு என்று சொல்லக்கூடியவர்கள் உண்டு. ஏன்? ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், அவர்களை நான் அழைத்த ஊழியத்திற்காக பிரித்து விடுங்கள் என்று சொல்லி. எப்போ? 13ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனம். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவிழம் பற்றினார். பிரித்து விடுங்கள் நீ ஆவியானவரை சொல்லிட்டார். திரும்ப இவர்கள் 2 பேரும் சேர்ந்து ஊழியத்திற்காக போனதே தப்பு. 10 பட்டணங்கள் சுத்தினதே தப்பு. அந்த யோவான் மார்க்குவை அழைத்து கொண்டு போனதே தப்பு. அதனாலே பரிசுத்த ஆவியானவர் சொல் கேட்டிருக்கணும். 2 பேரும் பிரிந்தே ஊழியம் செய்திருக்கணும். அதனால பிரியாம சேர்ந்து சுத்தினதுனால பரிசுத்த ஆவியானவரே இந்த சண்டையை மூட்டி பிரிச்சு விட்டுட்டார் என்று சொல்லக்கூடியவர்கள் உண்டு. தப்பு. பிரித்து விடுங்கள் என்ற வார்த்தையை எப்படி சரியாக மொழிபெயர்க்க வேண்டும் தெரியுமா? நான் அழைத்த ஊழியத்திற்காக 2 பேரையும் பிரத்யேகப்படுத்துங்கள். அப்போ 2 பேரையும் அந்த ஊழியத்திற்காக அர்ப்பணியுங்கள் என்று ஆவியானவர் சொல்லி இருக்கிறார். அந்த மொழிபெயர்ப்பை தப்பாக புரிந்து கொண்டு தப்பாக போதிக்கக்கூடியவர்கள் உண்டு. அவர்கள் போதிக்கக்கூடிய தப்பு என்ன? பிரித்து விடுங்கள் என்று ஆவியானவர் சொன்னார், இவர்கள் பிரியாமல் போனார்கள். எனவே 2 பேருக்கிடையே சண்டைக்கு காரணம் பரிசுத்த ஆவியானவர். பழிய ஆவியானவர் மேலே போடுகிறார்கள் பாருங்கள். அப்படி அல்ல. பிரித்து விடுங்கள் என்பதற்கு இந்த வசனங்களில் உள்ள அர்த்தம் பிரத்யேகப்படுத்துங்கள், தனிப்படுத்தி அவர்களை வையுங்கள், அவர்கள் சேர்ந்து எனக்காக பிரத்யேகப்பட்டு ஊழியங்கள் செய்யட்டும். இதுதான் ஆண்டவருடைய சித்தம். சண்டைக்கு காரணர் ஆவியானவர் அல்ல, சமாதானத்திற்கு காரணர், ஐக்கியத்திற்கு காரணர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக என்ற ஆசீர்வாதத்தை வேதத்திலே கேட்கிறோமே, போதகர் சொல்ல கேட்கிறோமே. ஆவியானவர் ஐக்கியத்தின் காரணர். எனவே ஒரு காலம் அவர் பிரச்சனையோ பிரிவினையோ சண்டையோ உண்டாக்காமல் சமாதானத்தை உண்டாக்கக்கூடியவர் என்று அறிந்து கொள்ள வேண்டும். சரி, பவுல் ஊழியத்திற்காக நிற்கிறான், பர்னபா ஊழியனுக்காக நிற்பதாக நாம் வேதத்தில் என்ன வாசிக்கிறோம்? இவர்களுக்குள்ளே கடுங்கோபம் வந்தது என்று சொல்லி 39ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடுங்கோபம் உண்டபடினால், கோபத்திற்கு காரணர் ஆவியானவர் அல்ல, அது உங்களுடைய சொந்த பாவம், போட்ட சண்டை, அவர்கள் சொந்த சண்டை, அவருடைய சுயநலமான காரியம். ஆவியானவர் அவர்கள் இருவருமே பிரத்யேகமாக தன்னுடைய ஊழியங்களை செய்ய வேண்டும். இருவரும் சேர்ந்து ஒரே இடத்துல செய்து கொண்டிருந்தால் வேஸ்ட் ஆஃப் ரிசோர்சஸ். ஆண்டவர் கொடுத்த நன்மைகள், ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள், ஆண்டவர் கொடுத்த ஆவிக்குரிய பொக்கிஷங்கள் ஒரே இடத்துல அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருப்பார்கள். பல இடங்களுக்கு அவர்கள் தேவை. அப்படி சொல்லி பிரித்து விடுங்கள், பிரத்யேகப்படுத்துங்கள், பல இடங்களிலே போய் ஊழியங்கள் செய்யட்டும் என்று ஆண்டவர் சொல்லி இருந்தார். பிரசங்கிமார்கள் அவர்களோ சண்டை போட்டுக்கொண்டு இருவரும் பிரிவதற்கு ஆவியானவர் காரணம் என்று சொல்லி தவறாக போதிக்கிறார்கள். கடும் கோபம் தப்பு. இருவருக்குமே, எந்த இருவருக்கும்? பர்னபாவுக்கும் பவுலுக்கும் இருவருக்குமே அவர்களுடைய மோட்டிவ் சரியாக இருந்தது, மெத்தட் தப்பாக இருந்தது. அதுதான் காரியம். இந்த வசனங்களிலே அவருடைய நோக்கம் சரியாக இருந்தது, முறை தப்பாக இருந்தது. கடுங்கோபம் கொண்டது தப்பு, சண்டை போட்டது தப்பு, ஒரு முகத்தை ஒருவர் பார்க்காமல் ஏறக்குறைய 14 வருஷங்கள் பிரிந்திருந்தது தப்பு. 14 வருஷங்களா? எப்படி ஐயா? கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதலாக நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆக கடுங்கோபம் அவர்களுக்குள்ளே ஏற்பட்டது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். கோபம் தப்பு. அது ஆவிக்குரிய அணிகலன் அல்ல, அது ஆவியின் கனியும் அல்ல.
கோபம் தப்பான ஒரு காரியமாகும். கொல்லும் கொடிய பாவங்களிலே ஒன்று கோபம் என்று சொல்வார்கள். பிசாசின் குணம் கோபம். அந்த கோபத்தை தவிர்த்து விட்டு குணசாலிகளாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கோபம் நம்முடைய வாழ்க்கையிலே சாட்சி குறைவை உண்டாக்கும், நம்மை மற்றவர்கள் மத்தியிலே அவமானப்படுத்தும். மூடன் சீக்கிரமாக கோபப்படுகிறான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, சோதோம் குமாரா இந்த பட்டணங்கள் எல்லாம் அழிவதற்கு ஒரு காரணம் சாங்கோபம் என்று சொல்லி எசேக்கியேலிலே நாம் வாசிக்கிறோம். கோபம் கொள்ளாதிருங்கள். ஒருவேளை திடீரென்று ஒரு சிறிய கோபம் வந்து விட்டாலும் சூரியன் அஸ்தமனமாவதற்கு முன்பு அந்த கோபம் தனிய கடவுது, நீங்க கடவுது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். எங்கே? எபேசியர் பாருங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் முதல். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை தூக்கப்படுத்தாதிருங்கள். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று, நம்முடைய மரணம் அல்லது ஆண்டவருடைய வருகை, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவி, அவரை தூக்கப்படுத்தாதிருங்கள். ஆவியானவரை நாம் பெறும் பொழுது சகல நாட்களிலும் நாம் சாகும் பரியந்தமும் ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை நீங்கள் துக்கப்படுத்தாதிருங்கள். எப்படி துக்கப்படுத்துகிறார்கள் சிலர்? அடுத்த வசனம், சகல விதமான கசப்பும், அடுத்தது என்னது? கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. படிப்படியாக அந்த கோபம் எப்படி பரிணாமிக்கிறது, எப்படி டெவலப் ஆகிறது என்பதை பாருங்கள். திரும்ப 31, சகல விதமான, முதல்ல கசப்பு தான் வருது, திரும்ப கோபமா மாறுது, திரும்ப மூர்க்கமா மாறுது, திரும்ப கூக்குரல் உண்டாகுது, திரும்ப தூஷிக்க ஆரம்பிக்கிறோம். மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. கோபத்தை நீக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பும் பொழுது கோபம் உங்களை விட்டு நீங்கி விடுகிறது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். என்னதெல்லாம் பார்க்கிறோம்? தயவு, மன உருக்கம், மன்னிப்பு. இதெல்லாம் இருக்கும் பொழுது கோபம் வராதே என்று அங்கே சொல்லப்பட்டிருப்பதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆக ஆண்டவருடைய அன்பு உங்களை நெருக்கி ஏவுமாயின், ஆண்டவருடைய அன்பு உங்களுடைய இருதயத்தை நிரப்புமாயின், எப்படி அந்த அன்பு நம்மளை நிரப்போ? ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை பெறுவது ஆண்டவருடைய அன்பை பெறுவதாகும். ஒரு மேஜையிலே 2 டம்ளர்கள், 2 கிளாஸஸ். ஒரு டம்ளர் பாலினால் நிறைந்திருக்கிறது, இன்னொரு டம்ளர் விஷத்தினாலே நிறைந்திருக்கிறது. பால் உள்ள டம்ளரை தட்டினால் என்ன சிந்தும்? பால் சிந்தும். ஏனென்றால் அது பாலினால் நிறைந்திருக்கிறது. விஷமுள்ள டம்ளர் அதை தட்டினால் என்ன சிந்தும்? விஷம் சிந்தும். ஏனென்றால் அது விஷத்தினாலே நிறைந்திருக்கிறது. எது தட்டப்படுகிறதோ அதிலிருந்தே சிந்தப்படுகிறது. அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை கோபத்தை நாம் சிந்தினால், மற்றவர்கள் நம்மை திட்டும் பொழுது அல்லது குட்டும் பொழுது பலவிதமான தீவையான மொழிகளை நம் பேரிலே பொய்யாய் சொல்லும் பொழுது கோபத்தை சிந்தினால் கோபத்தினால் நிறைந்திருக்கிறோம் என்று அர்த்தம். சாபத்தை சிந்தினால் சாபத்தினால் நிறைந்திருக்கிறோம் என்று அர்த்தம். தூஷணத்தை சிந்தினால் தூஷணத்தினால் நிறைந்திருக்கிறோம் என்று அர்த்தம். ஆனால் ஐயா, நான் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கிறேன் ஐயா என்று சொன்னால் எதை சிந்த வேண்டும்? மற்றவர்கள் நம்மை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமைகளையும் பொய்யாய் சொல்லும் பொழுது எதை சிந்த வேண்டும்? சிந்த வேண்டியது அன்பு. ஆவியின் கனியோ அன்பு என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சையடக்கம். இதைத்தானே சிந்த வேண்டும். எதை சிந்தி இந்நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? அன்பை சிந்தி வாழ வேண்டியது ஆவிக்குரிய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக பாவம் செய்யாமல் கர்த்தருக்கு மகிமையாக மற்றவர்களை மன்னித்து வாழ வேண்டும். கோபத்திற்கு எதிர்ப்பதமே மன்னிப்பு என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த வசனத்தில் என்ன வாசித்தோம்? எபேசியர் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அதே போலத்தான் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலும் வாசிக்கிறோம். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். சரி, அந்த வசனத்தை பார்த்து விடுவோமே. கொலோசியர் எடுங்கள். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை பார்க்க வேண்டும். ஒரு சபையிலே
நான் இப்படி பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது கொஞ்ச நேரம் இருமல் வந்தது, அதனால் டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாதே என்று நினைத்து இந்த வசனத்தை எடுத்து வாசிக்க சொன்னேன். யாராவது எடுத்து சத்தமாக நீங்கள் வாசிங்கன்னு நான் சொன்னேன். ஒரு அக்கா வேகமாக எடுத்து சத்தமாக வாசித்தாங்க. கொலோசியர் வசனத்தை அவங்க கொலையை செய்துட்டாங்க. என்ன வசனம்? கொலோசியர் 3ஆம் அதிகாரம் பாருங்க, எடுத்துக்கொள்ளுங்கள். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 12 முதல். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பெரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு 13 ஒருவரை ஒருவர், அடுத்த வார்த்தை என்ன? தாங்கியா? அந்த அக்கா தாக்கினே வச்சாங்க. ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கிறிஸ்து என்னுடைய எத்தனை பாவங்களை மன்னித்தார்? என்னுடைய கோடிக்கணக்கான பாவங்களை மன்னித்தார். அதுபோல கிறிஸ்து எனக்கு மன்னித்தது போல மற்றவர்களுடைய கோடிக்கணக்கான பாவங்களை நான் மன்னிக்க வேண்டியது என்னுடைய கடமை. கிறிஸ்து என்னை எப்படி மன்னித்தார்? நான் பிறப்பதற்கு முன்பே அவர் சிலுவையிலே இறந்து எனக்கு வேண்டிய எல்லா மன்னிப்பையும் ரட்சிப்பையும் சிலுவையிலே சம்பாதித்து வைத்து விட்டார். நான் பிறந்தேன், பாவம் செய்தேன், மனம் திரும்பினேன், மன்னிப்பு கேட்டேன். நான் மன்னிப்பு கேட்பதற்கு முன்பே, நான் மன்னிப்பு கேட்க விரும்புவதற்கு முன்பே ஆண்டவர் என்னுடைய பாவங்களை மன்னித்தார். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அப்போ மற்றவங்க நம்மகிட்ட மன்னிப்பு கேட்டாலும் சரி, மன்னிப்பு கேட்காட்டாலும் சரி, மன்னிப்பு கேட்க விரும்பாட்டாலும் சரி, அவர்களை மன்னித்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை. அதுதான் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல மன்னிப்பதாகும். மன்னிப்பு கேளாதவர்களை மன்னியுங்கள், மன்னிப்பு கேட்க விரும்பாதவர்களை மன்னியுங்கள். கிறிஸ்து எப்படி மன்னித்தார்? மக்களுடைய கடந்த கால பாவங்களை மன்னித்தார், மக்களுடைய நிகழ்கால பாவங்களை மன்னித்தார், மக்களுடைய வருங்கால பாவங்களை மன்னித்தார். மக்களுடைய கடந்த கால, நிகழ்கால, வருங்கால பாவங்களையும் ஆண்டவர் மன்னித்தார். அப்போ கிறிஸ்து எனக்கு மன்னித்தது போல மற்றவர்களுக்கு நான் எப்படி மன்னிக்கணும்? கடந்த கால பாவங்கள், எனக்கு விரோதமாக பாவம் செய்தாங்களே அதை மன்னிச்சிடணும். இப்போ நிகழ்கால பாவங்கள், எனக்கு விரோதமாக பாவங்கள் செய்துகிட்டு இருக்காங்களே அந்த நிகழ்கால பாவங்களையும் நான் மன்னிக்கணும். அது மட்டுமல்ல, அவர்களுடைய வருங்கால பாவங்கள் செய்ய போறாங்களே எனக்கு விரோதமா 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு அதையும் இன்றைக்கே மன்னித்து விட வேண்டும். மக்களுடைய, மற்றவர்களுடைய முற்கால, தற்கால, பிற்கால பாவங்களை மன்னித்து வாழ வேண்டியது என்னுடைய கடமை, உங்களுடைய கடமை. கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் திருமணம் பெற்றுவதாக நம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஐயா, அவர் கிறிஸ்து ஐயா, அவர் கர்த்தர் ஐயா, அவர் கடவுள் ஐயா. அவரால் மன்னிக்க முடியும், என்னால் முடியாது ஐயா. நான் நாசியிலே சுவாசமுள்ள மனுஷன், நான் பலவீனமான மனுஷன், என்னால் முடியாது ஐயா. நான் மனுஷன் ஐயா. முடியும் என்று சொல்லுகிறான் ஒரு மனுஷன் பழைய ஏற்பாட்டிலே, முடியும் என்று சொல்லுகிறான் ஒரு மனுஷன் புதிய ஏற்பாட்டிலே. மனிதர்கள் கிறிஸ்து மன்னித்தது போல மன்னிக்க முடியும். அதனால்தான் மன்னிக்க முடிந்த காரியத்தை ஆவியானவர் வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறார் நமக்காக, நம்மை முன்னிட்டு. பழைய ஏற்பாட்டில் யார்? யோசேப்பு. யோசேப்பு அவனுடைய சகோதரர்கள் அவனை கொலை செய்ய எத்தனித்தார்கள், குழியிலே தள்ளினார்கள், 20 காசுக்கு விற்றார்கள், எகிப்திற்கு நாடு கடத்தினார்கள். நாட்கள் நகர்ந்தன, மாதங்கள் மறைந்தன, வருடங்கள் உருண்டன. சாக்குகளை தூக்கி கொண்டு வருகிறார்கள் சொக்காரர்கள், தானியம் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக. யோசேப்புக்கு முன்னால் வந்து நிற்கிறார்கள். அவன் வித்தியாசமான ஒரு தோரணையிலே, வித்தியாசமான ஒரு யூனிஃபார்ம்லே, வித்தியாசமான ஒரு அவுட்ஃபிட்லே, வித்தியாசமான ஒரு வஸ்திரத்திலே அவன் நிற்கிறான். அவன் ஒரு பெரிய ஆள், அரசாங்கத்தின் அதிகாரி, மந்திரி என்று அவர்களால் கண்டுகொள்ள முடியவில்லை, புரியவே முடியவில்லை. யாரோ ஒருவன் இருக்கிறான் என்று எண்ணி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். யோசேப்பு அவர்களை பார்த்த உடனே கண்கள் அவனுக்கு பனி பெய்கின்றன, கண்ணீர் அவனுடைய கண்களை விட்டு சொரிகின்றன. நிற்க முடியவில்லை அவனால். வந்தவர்கள் தன்னுடைய சொந்தக்காரர்கள், சொக்காரர்கள், சகோதரர்கள். அடுத்த ரூமுக்கு ஓடுகிறான், அழு அழு என்று அழுகிறான். மீண்டும் திரும்பி வருகிறான், சகோதரர்களுக்கு முன்பாக நிற்கிறான். அவர்களால் யார் என்று இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை. யோசேப்பு சொல்கிறான், நான் யோசேப்பு என்று சொல்கிறான். உடனே ஆனந்த கண்ணீர் விட்டார்களா அவர்கள்? அவருடைய காலடியில் விழுந்தார்களா? ஆற தழுவினார்களா? பரவசப்பட்டார்களா? இல்லையே, பயந்து நடுங்கினார்கள். சிறையிலே தள்ளுவானோ, சிறைச்சேதம் பண்ணுவானோ, நடுங்கி விட்டார்கள். அவர்களை பார்த்த கனிதரும் செடியாகிய யோசேப்பு சொல்கிறான்,
என்னை நீங்கள் விற்று போட்டதற்காக விசாரப்பட வேண்டாம். உங்களுக்கெல்லாம் ஜீவ ரட்சணை உண்டு பண்ணும்படி தேவன் என்னை முன்னதியாக எகிப்திற்கு அனுப்பியிருக்கிறார், அவ்வளவுதான் என்று சொல்கிறான். அன்பு திரளான பாவங்களை மூடும். வம்பு ஒரு சிறு குறை இருந்தாலும் வீடு வீடாக, வீதி வீதியாக, எஸ்எம்எஸ் ஆக, வாட்ஸ்அப்பாக திறந்து கொண்டே இருக்கும். செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே, உங்களுடைய இருதயத்தில் பொங்கி வழிவது ஆண்டவருடைய அன்பா, அலகையின் வம்பா? எதனாலே நீங்கள் நிறைந்து கொண்டிருக்கிறீர்கள்? அன்பினால் நிறைவீர்கள் என்றால் மன்னிப்பீர்களே, மறப்பீர்களே. அதையெல்லாம் யோசேப்பு செய்தானே, முடியும் என்று சொல்கிறானே. ஐயா, புதிய ஏற்பாட்டில் ஒரு ஆள் என்று சொன்னீர்களே, ஸ்தேவான். அவனை கல்லெறிந்தார்கள். ஒரு கல்லை கூட அவன் தூக்கி எறியவில்லை. கல்லெறியப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவனாக ஜெபிக்கிறான். என்ன ஜெபிக்கிறான்? ஆண்டவரே, இவர்கள் குற்றத்தை இவர்கள் மேல் சுமத்தாதிரும் என்று சொல்லி நித்திரை அடைந்தான். செத்து போனான் என்று சொல்லவில்லையே. விசுவாசிக்கு சாவு ஏது? எங்கே கண்களை மூடுவான், அங்கே கண்களை திறப்பான். இங்கே நித்திரை அடைவான், அங்கே அவருடைய சாயலிலே திருப்தி ஆவான். இதல்லவா வேதம்? அவனும் மற்றவர்களை மன்னித்தான். யார் மன்னிப்பு கேட்டாங்க? யார் மன்னிப்பு கேட்க விரும்பினாங்க? ஒரு கல்லை தூக்கி எறியவில்லையே, ஒரு தூஷண வார்த்தை சொல்லவில்லையே, பழிவாங்கக்கூடிய அளவிலே பதில் உரைக்கவில்லையே. அவனும் அவர்களை மன்னித்து மன்னிப்புக்காக ஆண்டவரிடத்திலே பரிந்துரைத்தான் என்று சொல்லியும் வேதத்திலே வாசிக்கிறோமே. முடியும் என்று புதிய ஏற்பாட்டிலும் அந்த மனுஷன் சொல்லுகிறானே. முடியும். பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு, பரிசுத்த அன்பினாலே நிரப்பப்பட்டு நாமும் வாழ்வோம் என்றால் மற்றவர்களை மன்னிக்க முடியும் என்று சொல்லி வேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமாக கற்றுக் கொடுக்கிறது. மன்னியுங்கள், அது விசேஷமான ஒரு குணம். ஏன் மன்னியுங்கள்? 1, நீங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்துவால். 2, நீங்கள் மாதிரியை கற்றவர்கள், அவருடைய மாதிரி. 3, நீங்கள் மன சமாதானம் பெற வேண்டியவர்கள், சமாதானம் கிடைக்கும். 4, நீங்கள் மகிமைக்கு பாத்திரர். இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய ஆவிக்குரிய நன்மைகள். மன்னிப்பினாலே நான் சொன்ன காரியங்கள் எல்லாம் வேத வசனங்களின் அடிப்படையிலே நான் சொல்லி இருக்கிறேன். மன்னிப்பு ரொம்ப முக்கியம். மன்னிக்கப்பட்டவர்கள், மாதிரியை கற்றவர்கள், மனசமாதானம் பெற வேண்டியவர்கள். மன்னிப்பது மனுஷனுக்கு மகிமை, மாண்பு என்று வேதம் சொல்லுகிறது. மகிமையோடு இந்த உலகத்திலே வாழத்தக்கதாக ஆண்டவருக்குள்ளான மன்னிப்பை, ஆண்டவரிடமிருந்து பெற்ற மன்னிப்பை மற்றவர்களுக்கு வழங்கி ஆசீர்வாதமாக திகழ வேண்டியது கடமை. மாறாக கோபம், அதை உங்களை விட்டு நீக்கிவிடுங்கள். முதலாவதாக கரிசனம் காணப்பட்டது. கரிசனம் காணப்பட்டது. நாம் ஏற்கனவே செய்து வந்த ஊழியங்கள், அங்கே முளைத்த விசுவாசிகள், அவர்களை மீண்டும் போய் பார்த்து விட்டு வருவோம். கரிசனை இருந்தது. 2வதாக கடுங்கோபம் கொண்டார்களே, அது தவறு. 3வதாக கர்த்தருடைய ஊழியமோ தொடர்ந்தது என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எப்படி தொடர்ந்தது? 39ஆம் வசனம் மீண்டும் அப்போஸ்தலர் 15:39. இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் மூண்டபடியினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். பர்னபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி சீப்புரு தீவுக்கு போனான். ஏற்கனவே அவனுடைய சொந்த இடம், தெரிந்த இடம். 40. பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரராலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு சீரியாவிலும் சிலிசியாவிலும், அது அவனுடைய சொந்த ஊரும் சொந்த இடம், தர்சு பட்டணம் அங்கேதான் இருக்கிறது, சிலிசியாவிலும் திரிந்து சபைகளை திடப்படுத்தினான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஊழியர்கள் பிரிந்தார்கள், ஊழியம் பிரியவில்லை, அது தொடர்ந்தது. ஆண்டவர் வெவ்வேறு விதமான ஊழியக்காரர்களை இந்த உலகத்திலே திருச்சபைகளிலே அருப்பணி ஸ்தலங்களிலே பயன்படுத்துகிறார். அவருடைய ஊழியங்கள் தொடர்கின்றன. ஊழியத்திற்கு எந்த விதமான ஒரு தடங்களும் இல்லை. காரணம், பாதாளத்தின் வாசல்கள் திருச்சபையை மேற்கொள்வதில்லை. ஊழியத்தின் தலைவர், ஊழியத்தின் தெய்வம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. எனவே அவர் இருக்கும் வரை ஊழியங்கள் நிச்சயமாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில கூட குறிப்பிட்ட ஒரு ஊழியத்தை நீங்கள் செய்து கொண்டிருப்பீர்கள் என்றால் கலங்க வேண்டாம், தயங்க வேண்டாம், உற்சாகப்படுங்கள். கிறிஸ்துவுக்குள்ளே, கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். காரணம், உங்களை அழைத்தவர், உங்களை நடத்துகிறவர், உங்களை உறுதிப்படுத்துகிறவர், உங்களை அனுப்புகிறவர் ஆண்டவராச்சே. எனவே அவருடைய பலத்த கரத்தின் கீழே நீங்கள் அடங்கி இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை கர்த்தருடைய சித்தப்படி செய்ய வேண்டியது உங்களுடைய கடமையாகும். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் கிருபை கொடுத்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஊழியங்களிலே நாங்கள் கரிசனையோடு நாங்கள் வாழத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்யும். உம்முடைய ஊழிய தரிசனத்தை பெற்றவர்கள் கரிசனையோடு ஊழியம் செய்ய வேண்டியது அவருடைய கடமை.
இந்த கரிசனம் எங்களுடைய வாழ்க்கையில் இல்லை என்றால், அல்லது இழந்து போனோம் என்றால், மீண்டுமாக தரிசனத்தை தந்த ஆண்டவரே எங்களுக்கு கரிசனையும் தாரும். எங்களுடைய ஜீவியத்திலோ, ஊழியத்திலோ, குடும்பத்திலோ, திருச்சபையிலோ, அருட்பணி ஸ்தலங்களிலோ கோபத்தை நாங்கள் களைந்துவிட்டு கர்த்தருக்குள்ளான அன்பினாலே நிறைய பெற்றவர்களாக நாங்கள் உம்முடைய கடமைகளை செய்ய, உம்முடைய ஊழியங்களை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். ஒருவேளை சட்டென்று திடீரென்று ஒரு கோபம் வந்து விட்டாலும் சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பு அதை களைந்துவிட்டு கர்த்தருக்குள்ளான அன்பினாலே நிறைய பெற்றவர்களாக நாங்கள் வாழத்தக்கதாக கிருபை செய்யும். எவ்விதத்திலும் ஆண்டவரே உம்முடைய ஊழியம் எங்களுடைய குறிக்கோள் என்று கருதி எங்களை உம்முடைய ஊழியத்திற்குள்ளே அழைத்தீரே ஆண்டவரே. உம்முடைய ஊழியத்தினாலே எங்களை ரட்சித்தீரே ஆண்டவரே. அதுபோல நாங்களும் மாறுத்தரமாக, நாங்களும் பிரதிக்கிரியையாக இந்த ஊழியங்களிலே வல்லமையாக பயன்பட்டு எந்த விதத்திலும் பின்வாங்காமல் உம்மை பின்பற்றி நாங்கள் முன்னேறி செல்ல கிருபை செய்யும். என் சபையை கட்டுவேன் என்று சொன்னீரே, பாதாளத்தின் வாசல்கள் திருச்சபை மேற்கொள்ளாது என்று அறிவித்தீரே. எனவே கர்த்தாவே, உம்முடைய வசனங்களை, உம்முடைய வாக்குத்தத்தங்களை நினைவு கூர்ந்தவர்களாக, அவற்றை எங்களுடைய ஜீவியத்தின், எங்களுடைய ஊழியத்தின் அஸ்திபாரங்களாக கொண்டவர்களாக அனுதினமும் ஊழியங்களிலே நாங்கள் ஈடுபட கிருபை செய்யும். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் குமாரனிலே பிதா மகிமைப்படும்படியாக நான் அவைகளை செய்வேன் என்று சொன்னீர். நீர் பொய்யுரையாத தேவன். எனவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.